ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிற நியூ மாமிஸ் எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் வந்துட்டு பேபி ஹக்கோட எலக்ட்ரிக் பிரெஸ்ட் பம்போட ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன். அந்த பிரெஸ்ட் பம்ப் வந்து பாஸ்ட் 6 months தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 6 monthsக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து வீட்டில் ஒர்க் பண்ணுறப்போ வேரபிள் பிரெஸ்ட் பம்ப் வந்து ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால நான் சூஸ் பண்ண பிராண்ட் தான் வந்துட்டு இந்த Bump2Cradle. நிறைய வீடியோஸ், ரேட்டிங் எல்லாம் பார்த்து வந்துட்டு இந்த பிரெஸ்ட் பம்பை வந்து நான் சூஸ் பண்ணேன். இன்னைக்கு இந்த பிரெஸ்ட் பம்போட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாமா? இந்த பிரெஸ்ட் பம்ப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்துருந்துச்சு. இதுல வந்து வாட்ஸ் இன்சைட் த பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டீடைல்டா கொடுத்திருந்தாங்க. நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு எனக்கு இந்த அன்பாக்சிங் ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சு. பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் உள்ள இருக்கு. அது வர்றப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டப்பாவை திறந்த உடனே உள்ள வந்து 3 மேனுவல் ஷீட் வச்சிருந்தாங்க. என்ன ஷீட்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்ப்போமா? நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பேபி ஹக் பம்ப்ல வந்துட்டு சிங்கிள் ஃபிளாங்க் சைஸ் தான், டிஃப்ரெண்ட் ஃபிளாங்க் சைஸ் இருக்காது. பட் இந்த Bump2Cradleல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபிளாங்க் சைஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த மெஷரிங் சார்ட்டை வச்சு ஃபிளாங்க் சைஸ் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். உள்ள வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபிளாங்க்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதை நான் அன்பாக்சிங் அப்போ காட்டுறேன். அடுத்ததா அவங்க 2 மேனுவல் கொடுத்திருந்தாங்க. இந்த 2 மேனுவல்லையும் வந்துட்டு இந்த பம்போட ப்ரொசீஜர்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணணும், ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு மோடையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸோடு கொடுத்துருந்தாங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மேனுவலை வந்து ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிக்கணும். ஸோ தட் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாமல் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணால் கூட இந்த மேனுவலில் அதோட சொல்யூஷன் இருக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மேனுவல் சேஃபாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம மெயினான ப்ராடக்ட் எதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ரொம்பவே இந்த ப்ராடக்ட்டில் எக்ஸைட்டடான ஒரு விஷயமே வந்துட்டு இந்த கவர் தான். இந்த கவரை பாருங்களேன், எவ்வளோ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணதுக்கு இன்னொரு ரீசனும் இதுதான். இந்த கவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் வாங்கின ஃபஸ்ட்டு பம்பில் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு கவரும் அவங்க கொடுக்கல. இந்த ஸ்டோரேஜ் பேக் ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு சைடில் வந்து பம்பை வந்து ஃபிக்ஸ்டாக வைக்கிறதுக்கு ஒரு எலாஸ்டிக் பெல்ட் கொடுத்துருந்தாங்க. அதர் சைடில் வந்து இந்த மாதிரி 2 ஜிப் கொடுத்துருந்தாங்க. இதுக்குள்ளே வந்து ஒயர்ஸ், அப்புறமேட்டு அந்த கீழே இருக்கிற பாட்டிலோட மூடி, அப்படி நிறைய பார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்னொன்னா என்ன இருந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த கவருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மெயினான பம்ப் என்ன நிலைமையில வந்திருக்கு, நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த வேரபிள் பம்பை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வந்து சேஃபா ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்துட்டு இந்த கலரை பார்த்தோன்னே வாவ் சூப்பரா இருக்கு இந்த கலர், அப்படிதான் இருந்துச்சு. இந்த ப்ராடக்டோட ஃபினிஷிங் குவாலிட்டி வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஃபிளாங்கை வந்து கவர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிளாங் கவர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்டோட மோட்டார் ஹெட் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கும். சைட்ல வந்து இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த பம்ப்ல வந்து லெட் டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க. இந்த பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணாதான் வந்துட்டு இந்த மெஷின் வந்து ஆன் ஆகும். அதே மாதிரி இந்த சைட் பிளஸ் பட்டன், அந்த சைட் மைனஸ் பட்டன், டாப்ல வந்து மோட் சேஞ்ச் கொடுத்திருந்தாங்க. இந்த ப்ராடக்ட் புது ப்ராடக்ட்னால இந்த மாதிரி மேல ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஒட்டி இருந்தாங்க. யூஸ்வலா புதுசா வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் இந்த மாதிரி ஒட்டியிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இப்போ இந்த வீடியோக்காக நான் இதை வந்து கிழிச்சு எடுத்துறேன். அப்பதான் இந்த மோட் வந்து கிளியரா வீடியோல தெரியும். இந்த வேரபிள் பிரெஸ்ட் பம்ப்ல மொத்தமா 4 மோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மோட் வந்து ஸ்டிமுலேஷன், அடுத்தது எக்ஸ்பிரஷன், அடுத்தது போத் ஸ்டிமுலேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன், அப்புறம் நிப்பிள் கரெக்ஷன். இந்த பிரெஸ்ட் பம்ப்ல வந்துட்டு இன்வெர்டர் டிஸ்பிளே, ஸ்ட்ரைட்டா பாக்குறப்போ வந்து நம்பர்ஸ் தலைக்கீழ தெரியும். ஆனா மேல் ஆங்கிள் இருந்து பாக்குறப்போ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டா தெரியும். அடுத்ததா இந்த பம்போட வேக்யூம் செட்டிங்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல இருக்கிற இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் தான் நம்ம வந்து வேக்யூம் செட்டிங்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மோடுக்கும் வந்து டோட்டலா 9 வேக்யூம் செட்டிங்ஸ் இருக்கு. பிளஸ் அண்ட் மைனஸை வச்சு இந்த பம்போட செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேக்யூம் செட்டிங்ஸை மாத்திக்கலாம். நிப்பிள் கரெக்ஷன்ல மட்டும் 5 வேக்யூம் செட்டிங்ஸ் தான் இருக்குது. அடுத்ததா இந்த பிரெஸ்ட் பம்போட பார்ட்ஸை பத்தி பார்ப்போமா? இதுதான் வந்துட்டு இந்த பிரெஸ்ட் பம்போட சிலிகான் குஷன். இது வந்து டிட்டாச்சபிள். அதே மாதிரி இதுல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுமே டிட்டாச்சபிள். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கொடுத்திருந்தாங்க. இந்த பாட்டிலோட ஷேப் வந்து நார்மல் பாட்டில் மாதிரி இல்லாம இந்த பிரெஸ்ட் பம்புக்கு ஏத்த மாதிரி ஒரு ஷேப்ல வந்து டிசைன் பண்ணிருந்தாங்க. பாக்குறதுக்கு கியூட்டா தான் இருந்துச்சு. இந்த பம்போட மெயின் பார்ட்டே வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிற பம்ப் மோட்டார் தான். இதை வந்து தெரியாம கூட நம்ம வாஷ் பண்ணிடக்கூடாது. அதுக்குள்ள இந்த கனெக்டர், டயஃப்ரம், வால்வ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம இங்க இருந்து பாக்குறப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தெரியுதுல, நான் கூட இப்ப புடிச்சு இழுக்கிறேன்ல, இதுதான் வந்து இந்த பம்போட கனெக்டர். இந்த ரப்பர் மாதிரி இருக்கிற பார்ட்டோட பேர் வந்து டயஃப்ரம். பம்பிங் பண்றப்போ வந்து சக்ஷன் வந்து இந்த டயஃப்ரம் தான் கொடுக்கும். சோ இதோட ப்ளூ பிரிண்ட் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டயஃப்ரம், அதுக்கு கீழே கனெக்டர், அதுக்கு கீழே ஒரு குட்டி வால்வ், அதுக்கு கீழே வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டில், இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து அந்த மோட்டார் ஹெட்ல வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லா பார்ட்ஸையும் மோட்டார் ஹெட்ல கனெக்ட் பண்ணும்போது ஒரு கிளிக்னு ஒரு சவுண்ட் வரும். அது கரெக்டாக வந்தாதான் வந்துட்டு இந்த பார்ட்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். பம்பை டீட்டெயிலாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த இன்னொரு சைடில் இருந்த கவருக்குள்ள என்னெல்லாம் பார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு டீட்டெயிலாக பார்ப்போமா?
ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 2 சைடுமே வந்து ஸ்க்ரூயிங் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடில் வந்துட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அதர் சைடில் வந்து நம்ம நார்மலாக பாப்பாவோட ஃபீடிங் பாட்டிலில் யூஸ் பண்ணுற நிப்பிள் இருக்குல்ல, அதை வந்து இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் இப்போ எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு டைரெக்டாக பம்ப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து கீழே இருக்கிற பாட்டிலையே ஃபீடிங் பாட்டிலாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கன்வெர்ட்டர் ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஈஸியாக வந்துட்டு டக்குன்னு நம்ம வந்து பம்ப்லேருந்து எடுத்து டேரெக்டாக ஃபீட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளாங்க் சைஸஸ் கொடுத்துருந்தாங்க. நார்மலாக வந்து பம்போட வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கும். அதை தவிர்த்து இந்த மாதிரி வந்து 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளாங்க் சைஸஸ் செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு மெஷர்மெண்ட் சைஸிங் சார்ட் காட்டியிருந்தேன். ஸோ அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஃப்ளாங்க் சைஸை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏற்ற மாதிரி வந்து ஃப்ளாங்க் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பம்பில் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக ஒரு சிலிகான் குஷன் கொடுத்துருப்பாங்க. அதோட வந்து 25 mm. ஸோ இது வந்துட்டு ரொம்ப பிக்காக இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வேற ஃப்ளாங்க் சைஸை உள்ள இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பம்பில் இந்த மாதிரி ஃப்ளாங்க் சைஸஸ் கிடையாது. இந்த Bump2Cradle இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி கீழே வந்து வால்வ்க்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வால்வும் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததான் அவங்க கொடுத்துருந்தது என்னன்னா இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் ஒயர் கொடுத்துருந்தாங்க. இதோட சார்ஜிங் ஒயர் வந்து C டைப் ஒயர். அது கூடயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி கேப் கொடுத்துருந்தாங்க. இது வந்து Bump2Cradleோட பவர் ஹெட் மோட்டாரோட கலர்லேயே இருந்துச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்ட்ராப் கொடுத்துருந்தாங்க. இது வந்து எக்ஸ்டெண்டர் ஸ்ட்ராப், இன்னரில் வந்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி கேப் எதுக்குன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பம்ப் பண்ணியிருக்க மில்கை வந்து இந்த கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த கேப் வச்சு மூடி வந்து நம்ம பேக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த பைக்குள்ளே இருந்தது என்னன்னா இந்த மாதிரி ஒரு கிளீனிங் ப்ரஷ். ரெகுலரான கிளீனிங் ப்ரஷ் வச்சு இந்த Bump2Cradleோட பாக்ஸை வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஐ மீன் இந்த பாட்டிலை க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ்டு ப்ரஷ் கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு மட்டும்தான் வந்து இந்த பாட்டிலை க்ளீன் பண்ண முடியும். இந்த பாட்டிலோட எண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கர்வ்டாக இருக்கும். ஸோ ரெகுலர் ப்ரஷ் வந்து அதை ரீச் பண்ண முடியாது. ஸோ அந்த எட்ஜஸ் எல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வளைஞ்சு போன ப்ரஷ்ஷை கொடுத்துருந்தாங்க. இந்த பம்ப் யூஸ் பண்ணுறப்போ சிட்டிங் இல்லைனா ஸ்டாண்டிங் பொசிஷனில் தான் இருக்கணும். வேரபிள் பம்ப் ஆச்சேன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு இல்லைனா ஸ்லாண்டிங்காக உட்காந்துக்கிட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக லீக்கேஜ் இருக்கும். இதோட Bump2Cradleோட எல்லா பார்ட்ஸையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்து முடிச்சாச்சு. அதே மாதிரி Bump2Cradleோட ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நான் பாப்பா பிறந்து ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு வந்துட்டு வேரபிள் பம்ப் யூஸ் பண்ணல, நார்மலான எலக்ட்ரிக் பம்ப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஏன் வேரபிள் பம்புக்கு ஷிஃப்ட் பண்ணேன்றத ரீசனை தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். நார்மல் எலக்ட்ரிக் பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணுறப்போ பம்பிங் டைம் வந்துட்டு ரொம்பவே லாங்காக இருந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற வேலைகளோ இல்லைனா பிள்ளையை பார்க்குற வேலை எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஃபுல்லாகவே பம்பிங்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வேரபிள் பிரெஸ்ட் பம்ப் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா வந்துட்டு வீட்டில் குக்கிங் அப்புறம் வீட்டில் மற்ற வேலைகள் பார்க்குறப்போவும் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக பம்பிங் பண்ணிக்கிட்டே எல்லா வேலையும் வீட்டில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணுறப்போ பாப்பாவை வந்து கேர் எடுத்துக்கிறதும் பாப்பாவை பார்த்துக்கிறதும் வந்துட்டு இன்னுமே வசதியாக இருக்கும். இந்த Bump2Cradle ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச பதில நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ராடக்டோட ஷாப்பிங் லிங்க்கை வந்துட்டு கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வாங்குற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ என்னோட வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப 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 தேங்க்யூ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.